என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய காணொலியை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலியை நீங்கள் தொடர்ந்து காண வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, அதே வேளையில் மேலரசம்பட்டு சண்முகம் யூடியூப் சேனலின் வளர்ச்சிக்காக தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை போன்பே மூலம் செய்யுமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். வாருங்கள் அன்பு உறவுகளை, காணொலிக்குள் செல்லுவோம். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு பள்ளியில கலந்து கொண்ட நிகழ்ச்சியில பள்ளி மாணவ மாணவிகளை உறுதிமொழி எடுக்க வைக்கிறார். மாணவ மாணவிகளை தமிழக முதலமைச்சர் அவர்கள் மதுவுக்கு எதிரான உறுதிமொழியை எடுக்க வைக்கிறார். அந்த காணொலியை ஒரு முறை அன்பு உறவுகள் அனைவரும் பாருங்க. போதை பழக்கத்தால் ஏற்படக்கூடிய தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். போதைப் பொருட்களின் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றுக்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேரறுக்க அரசுக்கு துணை நிற்பேன். மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். பார்த்தீர்களா அந்த காணொலிய? இந்த முதலமைச்சருக்கு இந்த உறுதிமொழி எடுப்பதற்கு முதல்ல அருகதை இருக்குதா? பார்க்கின்ற நீங்கள் கருத்துரை பகுதியில் உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. இந்த முதலமைச்சருக்கு இந்த உறுதிமொழியை எடுப்பதற்கு அருகதை இருக்கிறதா? சாராயம் காசுறது நீங்க, சாராய கடையை திறந்து விற்கிறது நீங்க, குடிக்கலனா கலெக்ஷன் ஏன் கம்மியா இருக்குதுன்னு கேட்கறது நீங்க, இந்த மதுக்கடையில ஏன் கலெக்ஷன் குறைவா இருக்குதுன்னு அதற்கு ஒரு கூட்டத்தை போட்டு எந்தெந்த மதுக்கடையில கலெக்ஷன் குறைவா இருக்கிறதோ அவர்களை எல்லாம் டிஸ்மிஸ் செய்யறதோ நீங்க தான். ஒவ்வொரு ஆண்டுதோறும் பொங்கல், தீபாவளி என்று அதற்கு ஒரு டார்கெட்டை வச்சு கலெக்ஷனை, வருவாயை ஈட்டுவது நீங்க தான். ஏன் மக்கள் இந்த இடத்தில் குறைவாக குடிப்பதற்கு வருகிறார்கள், என்ன காரணம் என்று அதை களைவதற்கு ஒரு குழுவை அமைப்பதும் இந்த அரசு தான். வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல உங்களுக்கு? யாரை ஏமாத்துறதுக்கு இந்த நாடகம்? எத்தனையோ நடிகர்கள், சிவாஜி போன்று தமிழ் திரையில் சிவாஜி கணேசனை போன்று ஒரு நடிகனே இல்லை. அந்த நடிகனையும் மிஞ்சிய நடிகன் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். நீங்களே கடையை திறந்துருவீங்க, நீங்களே குடிக்க வச்சிருவீங்க, நீங்களே சாராயம் காசுவீங்க, நீங்களே கடையை விரிச்சு வியாபாரம் பண்ணுவீங்க, நீங்களே குடிக்க வைப்பீங்க, நீங்களே கொள்ளுவீங்க, நீங்களே உட்கார்ந்து ஒப்பாரி வைப்பீங்க. இதற்கு இந்த மாணவர்கள் எல்லாம் உங்களுக்கு உடந்தையா வரணுமா? அத்தனை தவறுகளையும் நீங்கள் செய்கிறீர்கள். தமிழக முதலமைச்சருக்கு நான் சொல்றேன், அத்தனை தவறுகளுக்கும் காரணம் தமிழக முதலமைச்சர். இந்த குழந்தைகள் எல்லாம் இந்த உறுதிமொழியை எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. தமிழக முதலமைச்சர் நினைத்தால் இந்த பிரச்சனைகளே மாநிலத்துல இல்லாம அகற்ற முடியும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? வீரனை கொண்டாந்து இறக்குறீங்க, ரோட்ல வீரர்களை ஆட விடுறீங்க. நாட்டுல என்ன குற்றங்கள் நடக்கணும்ங்கிறத நீங்க தான் முடிவு பண்றீங்க. ஏன்னா எவ்வளவு அதிகமாக குடிகாரர்கள் உருவாகிறார்களோ அந்த அளவிற்கு மாநிலத்தில் குற்றங்கள் உருவாகிறது. எந்த அளவிற்கு மாநிலத்தில் குற்றங்கள் உருவாகிறதோ அந்த அளவிற்கு சிறைச்சாலைகள் நிரம்புகிறது. எந்த அளவிற்கு சிறைச்சாலைகள் நிரம்புகிறதோ அந்த அளவிற்கு
நீதிமன்றங்களில் வழக்குகள் குவிந்து கிடக்கிறது. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? மாநிலத்தை ஆளுகின்ற முதலமைச்சர் தான் காரணம். ஆனா நீங்களே ஒண்ணுமே தெரியாத முதலமைச்சர் மாதிரியும், உங்களுக்கு தெரியாத என்னவோ மாநிலத்துல குற்றங்கள் நடக்கிற மாதிரியும், சாராய கடையை உங்களுக்கு தெரியாத எங்கேயோ திறந்து வச்சுக்கிற மாதிரியும், குடிக்கிறவர்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியாமையே குடிக்கிற மாதிரியும் பிள்ளைகளுக்கு போய் சொல்லிக் கொடுக்கிறார். குடிக்கு எதிரான உறுதிமொழியை பிள்ளைகளை எடுக்க வைக்கிறார். அதை யார் செய்யணும்? தமிழ்நாட்டில் மதுவுக்கு எதிராக ஒரு சொட்டு மது இருக்கக்கூடாது இந்த மாநிலத்தில். அப்படி ஒரு நாள் என்று இந்த மாநிலத்தில் வருகிறதோ அப்பொழுதுதான் இந்த மாநிலத்திற்கு விடுதலை என்று முழங்குகின்ற ஒரு தலைவன் எடுக்க வேண்டிய உறுதிமொழி. அதற்கு நீ தகுதியுடையவரா முதல்வரே? முதல்வராக இருப்பதற்கே முதலில் நீங்கள் தகுதியற்றவர்கள். ஆனால் நீங்கள் மாநிலத்தினுடைய அனைத்து குற்றங்களுக்கும் காரணமான மதுவை கடை திறந்து விற்கின்ற நீங்கள் தமிழகத்தின் மாணவர்களை இந்த உறுதிமொழி எடுக்க வைப்பதற்கு நீங்கள் தகுதியற்றவர். உங்களுக்கு திராணி இருந்தால் உண்மையிலேயே தமிழக மக்கள் இந்த குடி நோயிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று தமிழக முதல்வர் நினைத்தார், நாளைக்கு தமிழ்நாட்டில் போன மதுவிலக்கு கொண்டு வாங்க. உங்களால முடியும். செய்ய தயாரா நீங்க? உங்களுக்கு சொந்தமான உங்களுடைய கட்சிக்காரர்கள் நடத்துகின்ற மொத்த மது ஆலைகளையும் ஒரே நாள்ல மூட வைக்க முடியும். செய்ய தயாரா நீங்க? யாரை ஏமாற்றுவதற்கு இவ்வளவு பெரிய நாடகத்தை நடிக்கிறீர்கள்? தமிழ்நாட்டு மக்களின் உழைப்பை சுரண்டுவதும் முதலமைச்சர் தான். தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வியலை நிலைகுலைய செய்வதும் தமிழக அரசுதான். இந்தியாவில் இருக்கின்ற மாநிலங்களிலேயே தமிழகம்தான் இளம் விதவைகளை அதிகமாக கொண்டிருக்கின்ற மாநிலம். அதற்கு காரணம் தமிழக அரசுதான். இந்தியாவில் உள்ள மாநிலங்களிலேயே தமிழகத்தில் தான் குடியால் மக்கள் சீரழிந்து கொண்டிருக்கின்ற முதல் மாநிலம். இதுவெல்லாம் இல்லை, இது அத்தனையும் பொய் என்று தமிழக முதல்வரால் மறுக்க முடியுமா? ஒரு குடும்பத்தை எடுத்துக்கிட்டா தாத்தனை தொடங்கி கொல்லு பேர வரைக்கும் குடிக்கிறான். ஒரு குடும்பத்தில் 10 உறுப்பினர்கள் இருந்தால் 6 அல்லது 7 உறுப்பினர்கள் குடிகாரர்கள். அந்த குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு சில பெண்கள் குடியிலிருந்து வெளியே நிற்கிறார்கள். இந்த அளவிற்கு மாநில மக்களை அவல நிலைக்கு கொண்டு வந்தது யாருன்னா இந்த அரசு தான். நீங்கள் மாணவர்களை குடிக்கு எதிரான உறுதிமொழி எடுக்க வைப்பதற்கு தகுதியற்றவர். நான் மீண்டும் மீண்டும் அதான் சொல்றேன். தமிழ்நாட்டில் தான் சாராயம் ஆறாக ஓடுகிறதே, அதை ஓட்டுவதே நீங்கள் தானே. அதை நீங்கள் முதலில் தடை செய்யுங்கள். பள்ளியிலே குழந்தைகளுக்கு கற்பிப்பதற்கு எத்தனையோ இருக்கிறது. தமிழ்நாட்டில் குழந்தைகளுக்கு வரலாற்றை சொல்லிக் கொடுக்க துவங்கினால் பள்ளி கல்வி போதாது. அந்த அளவிற்கு வரலாறுகள் குவிந்து கிடக்கிறது இந்த மாநிலத்தில். அத்தனையும் அழித்துக் கொண்டிருக்கிறது இந்த திராவிட அரசு. இந்த திராவிட கட்சிகளின் ஆட்சி தமிழ்நாட்டின் சாபக்கேடு. உங்களிடம் உறுதிமொழி எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகள் வீட்டிலேயும் எத்தனை குடிநோயாளிகள் இருக்கிறார்கள் என்று அந்த பிள்ளைகளை கேளுங்கள், சொல்லுவார்கள். ஆனால் அந்த பிள்ளைகளையே நீங்கள் உறுதிமொழி எடுக்க வைக்கிறீர்கள். அந்த பிள்ளை போயிட்டு மாதிரி தமிழக முதலமைச்சர் வந்துட்டு எங்களை உறுதிமொழி எடுக்க வச்சாரு, நாளைக்கு இருந்து நீங்க போய் குடிக்காதீங்கப்பான்னு போயிட்டு அவங்க அப்பாவுக்கு சொல்ல முடியாது. அவங்க அப்பாவுக்கு அந்த பிள்ளை போய் சொன்னா, நாளைக்கு இருந்து நீ பள்ளிக்கூடம் போகாத, பள்ளிக்கூடம் போனேன்னா இன்னொரு நாளைக்கு இதே மாதிரி வந்து உங்க அப்பனை குடிக்கிறதுக்கு அனுப்பாத அப்படின்னு உனக்கு சொல்லி கொடுப்பாரு. அதனால நீ நாளைக்கு இருந்து பள்ளிக்கூடமே போகாத அப்படின்னு அந்த குடிகாரன் சொல்லுவான். இந்த குடி பிரச்சனை தமிழ்நாட்டில் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருப்பது உங்களால தான். இதை ஒரே கையெழுத்தில் தமிழ்நாட்டில் இருந்து இதை அகற்றிவிட முடியும். தயாரா நீங்க? தருமபுரியில நேற்று ஒரு சம்பவம் நடக்குது. மாவட்ட ஆட்சித்தலைவர் குறைதீர்ப்பு கூட்டம். அந்த குறைதீர்ப்பு கூட்டத்துல ஒரு திமுகவினுடைய நபர் அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு தலைக்கு 300 ரூபாய் கொடுத்து ஒரு 100-150 பேரை வந்துட்டு திரட்டிட்டாரு. மாவட்ட ஆட்சித்தலைவர் குறைதீர்ப்பு கூட்டத்திற்கு அழைச்சின்னு போயிட்டாரு. இந்த கூட்டத்தை அதுல பெரும்பாலான மக்கள் பெண்கள். அந்த பெண்களுக்கு இவங்க என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, எங்க ஊர்ல மதுக்கடை வேணும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இந்த மனுவை கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த பெண்களை எல்லாம் அழைச்சின்னு போயிட்டாங்க. இந்த பெண்கள் எல்லாம் போய் எங்க கிராமத்திற்கு மதுக்கடை வேணும்னு மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கொண்டு போய் மனு கொடுத்துட்டாங்க. அது என்ன ஆச்சுன்னா, நம்ம செய்தியாளர்களை பத்தி தெரியும்ல, அரசுக்கு சாதகமான ஒரு விஷயம்னா அதை உடனே ட்ரெண்ட் ஆக்கிடுவாங்க. நம்ம செய்தியாளர்கள் இல்ல, திமுகவினுடைய செய்தியாளர்கள்.
அந்த திமுகவினுடைய செய்தியாளருங்க என்ன பண்ணாங்கன்னா உடனடியாக அந்த செய்தியை எல்லா ஊடகத்திலையும் போட்டு அடிச்சிட்டாங்க. தமிழ்நாடு முழுவதும் பரபரப்பா என்ன பேசினாங்க நேத்தெல்லாம், தருமபுரி மாவட்டத்துல பெண்களே முன்வந்து எங்க ஊருக்கு மதுக்கடை வேணும்னு கேட்கறாங்க அப்படின்னு பரபரப்பா பேசினாங்க. ஆனா இன்றைக்கு அதே பெண்கள் மனு கொடுக்கலான்னு மீட்டிங்னு சொல்லி போனோங்க. அங்க மாற்றி இப்படி பேசிருச்சு, எங்களுக்கு கடை வேணாம். என்னம்மா சொல்ல சொன்னாங்க அங்க? நான் சொன்னது சார் இல்ல, அங்க என்ன சொல்ல சொன்னாங்க உங்களை? இந்த மாதிரி கடை வேணும் ஒரு பேரு சொல்லுன்னு சொன்னாங்க. அது வந்து அவங்க சொல்லி கொடுத்த மாதிரி நீங்க சொல்லி கொடுத்தீங்க. எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. நாங்க மீட்டிங் போனதெல்லாம் வந்ததெல்லாம் இன்னைக்குதான் இது பார்த்துட்டு எல்லாம் வந்து திட்டுறாங்க. அதான் சொல்லிட்டு எங்களுக்கு கடை வேணாம் சார். நாங்க காசு எவ்வளவு தந்தாங்க? காசு எவ்வளவு தந்தாங்க? 200 ரூபாய் கொடுத்தாங்க. எங்களுக்கு எதுக்கு கூப்பிட்டு போனாங்கன்னே தெரியல. 300 ரூபாய் காசு கொடுத்தாங்க, கூட்டிட்டு போனாங்க. இந்த மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க, நாங்க சொல்லிட்டோம். ஆனா கடைசியில எங்க ஊருக்கு சாராய கடை மீண்டும் வேணும்னு கேட்க சொன்னாங்கன்ற விஷயம் எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு வெகுளி மக்கள், எவ்வளவு வெகுளி மக்கள். அந்த மக்களை எப்படியெல்லாம் வளைக்கிறார்கள் பாத்தீங்களா? அதிகார வலிமை, பண வலிமை, அதிகார வலிமை, இது இரண்டும் இருக்கிறதுனால எங்க ஊருக்கு மதுக்கடை வேணும்னு இந்த பெண்கள் எல்லாம் போய் கலெக்டர் மனு கொடுத்தா உடனே கலெக்டர் வந்துட்டு அதை அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு போய் இந்த கிராமத்துல ஒரு மதுக்கடை வேணும்னு பெண்கள்லாம் மனு கொடுத்துருக்காங்க முதல்வரே, அங்க வந்துட்டு ஒரு மதுக்கடையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லிட்டாருன்னா உடனடியாக அங்க மதுக்கடை போயிடும். அப்ப மதுக்கடை அங்க போனா நம்ம முதலாளா போயிட்டு ட்ரெண்ட் எடுத்துடலாம். யாரு? திமுகவினுடைய 200 ரூபாய் ஊபிஸ். இப்போ கொள்ளையடிப்பதற்கு எப்படியெல்லாம் மக்களை வளைக்கிறாருன்னு பாருங்க. 300 ரூபான்றது 100 பேருக்கு, ஒரு ஆளுக்கு 300 ரூபானா 10 பேருக்கு 3000 ஆச்சு, 100 பேருக்கு 30,000. குறைந்தது அந்த கூட்டத்திற்கு அழைத்து செல்வதற்கு ஒரு 50,000 ரூபாய் செலவு பண்ணியிருப்பாரு அந்த நபர். 50,000 ரூபாய் அது லஞ்சம்னு வச்சுங்க. 50,000 ரூபாய் லஞ்சம் கொடுத்து நாளைக்கு இன்னொரு 5 லட்சம் லஞ்சம் கொடுத்து அதுக்கப்புறம் எல்லா கட்டமைப்புகளும் உருவாக்குறதுக்குள்ள ஒரு மதுக்கடைக்கு அனுமதி வாங்கறதுக்கு குறைஞ்சது ஒரு 10 லட்சத்தை செலவு பண்ணுவார். ஆனா அந்த 10 லட்சத்தை அவர் ஒரே 6 மாசத்துல சம்பாதிச்சிடுவார். அது ஒரு பெரிய விஷயமே இல்லை, அதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை அவங்களுக்கு. ஏன்னா அவங்க கோடி மேல படுத்து தூங்குற கேடிங்க. அந்த கோடி எங்கிருந்து வந்ததுன்னா கொள்ளையடிச்சது மக்கள் வரி பணத்தை. இப்படிதான், இதுதான் திமுகவினுடைய லட்சணம். இப்படிப்பட்ட ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்குது. இந்த ஆட்சியை நடத்துகின்ற முதல்வர் பள்ளியில் கல்வி கற்கின்ற குழந்தைகளை கொண்டு போய் மதுவுக்கு எதிராக உறுதிமொழி எடுக்க வைப்பதற்கு அவரு தகுதியற்றவர். எடுக்க வைப்பது சரியே, குழந்தைகளை மதுவுக்கு எதிராக உறுதிமொழி எடுக்க வைப்பது என்பது தவறல்ல. குழந்தைகளுக்கு சில விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்த வேண்டும், அது குற்றமில்லை. ஆனால் அதை செய்ய வேண்டியவர்கள் அதற்கு தகுதியுடையவர்களாக இருக்கணும். முதலமைச்சர் அதற்கு தகுதியற்றவர். ஏன்னா சாராய கடை நடத்தவர் முதலமைச்சர். முதலமைச்சர் சாராய ஆலையை நடத்துறது அவங்க கட்சிக்காரங்க தான், சாராய கடையை நடத்துறது முதலமைச்சர் தான். அப்படி இருக்கும் பொழுது எல்லா குற்றத்தையும் முதலமைச்சரே செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாத பச்சை புள்ள மாதிரி போய் அந்த பச்சிளம் பிள்ளைகள் மத்தியில நடிக்காதீங்கன்னு சொல்றான். இவ்வளவுதான். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகள். உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, உங்களுடைய மேலரசம்பட்டு சண்முகம் யூடியூப் சேனல் 1,14,000 சப்ஸ்கிரைபர்களை தாண்டி வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள்தான். இந்த வெற்றியை நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்து செல்லுவதற்கு போதிய பொருளாதார வசதிகள் இல்லாததால
தொடர்ந்து நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய சேனலின் வளர்ச்சியில் நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். உதவிகள் செய்ய விரும்புவோர் போன்பே அல்லது வங்கி கணக்குக்கு தாராளமாக நீங்கள் செய்யலாம். அதே வேளையில் நீங்கள் செய்கின்ற இந்த உதவி சமரசமின்றி தமிழகத்தில் இருக்கின்ற இந்த தீய சக்திகளை எதிர்த்து போராடுவதற்கும் கம்பீரமாக நாம் குரல் எழுப்புவதற்கும் அடுத்த தலைமுறைகளை நெறிபட இங்கே சீர்படுத்துவதற்கும் கண்டிப்பாக உதவும் என்று உங்களிடம் நான் உறுதியளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.